இந்த ஷார்ட்ல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி நேற்று தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மலையாள மூவியான ஈகோ. நம்ம ரிவ்யூக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இந்த ரிவ்யூவில் நம்ம எங்கேயுமே ஸ்பாயிலர் சொல்ல போறதில்ல. ஸோ அது தாராளமாக நம்பி இந்த 1 minute ரிவ்யூவை பார்க்கலாம். ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஹீரோ வினித் மோகன் போத்தனுங்கிற கேரக்டர்ல வர்றாரு. அண்ட் காட்டுக்குன்னுங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாரு. அந்த குரியாச்சனுங்கிற ஒரு கேரக்டரை தேடுற கொஞ்ச நாள்ல அவர் தொலைஞ்சு போறாரு. குரியாச்சன்ங்கிற கேரக்டரோட ஒய்ஃபா வரக்கூடிய மாலாத்தி சேட்டத்திங்கிற கேரக்டர் அதே ஹில் ஸ்டேஷன்ல ஒரு 15 ஏக்கர் லேண்ட்ல ஒரு சின்ன வீட்டுல தனியா வசிச்சு வராங்க. அவங்களுக்கு காவலுக்கு அவங்க பசங்க ஹீரோ சந்திப்பா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படி அந்த ஹில் ஸ்டேஷன்ல சர்வைவ் ஆகுறாங்க, அண்ட் குரியாச்சன் யாரு, எங்க போனாரு, வினித் எதுக்காக குரியாச்சனுங்கிற கேரக்டரை தேடி வராரு, இந்த மிஸ்டீரியஸ் ஆன கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தான் இந்த என்டையர் ஸ்டோரி லைன். கிஷ்கிந்தா படம் எடுத்த அதே க்ரூஸ், அதாவது டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சேம் டீம் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி கிஷ்கிந்தா காந்தம் படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ சேம் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் எப்படி இந்த டைரக்டர் வந்து இந்த கதையா எப்படி மைண்ட்ல திங்க் பண்ணிருப்பாங்கன்றதா எனக்கு இன்னும் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை கன்வே பண்ண விதம் ரொம்ப வந்து மெனக்கிட்டு ஆடியன்ஸுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லாம 5 to 10 minutesல படம் முடிய போகுது, ஐயோ முடிச்சிடறாங்க அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த கண்டென்ட் அவ்வளவு எளிமையா சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டா நினைக்கிறேன். படத்துல ஒரு சீன் முக்கியமா அந்த வினித் வந்து ஒரு நாய் கொண்டு வருவாரு. அந்த நாய்க்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க டாப் ஆங்கிள் இருந்து இளைஞர்களுக்கு நடுவுல அந்த நாய் மேல பாக்குற மாதிரி. சோ இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ரசிச்சு பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெகட்டிவ் இல்லையான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து புரியுமாங்கிறது அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. அண்ட் செகண்ட் என்னன்னா, இருபது ஒரு ஸ்லோ பேஸ்ட் கிஷ்கிந்தா காந்தம் மாதிரி படம் எப்படி போகுமோ அதே மாதிரிதான் இந்த படமும் போகும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான் சொல்லுவேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தின்ஜித்துக்காக நீங்க தாராளமா இந்த படத்தை நம்பி தியேட்டர்ல பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.